கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாறி மாறி வாசித்த சங்கீதத்தில் கடைசி 3 வசனங்கள் எடுத்துக்கொண்டோம். 24, 25, 26. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து என் சிலுவையும் என் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறேன். வாசித்தது வேதபடி சங்கீதக்காரன் ஒரு அற்புதமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு சூழ்நிலைகளை நம் கண்களுக்கு முன்பாக அழகாக எடுத்து காட்டுவதை போல தோன்றுகிறது. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து காட்டும் விஷயம், ஏன் உம்முடைய முகத்தை மறைத்தீர்? ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் உம்முடைய முகத்தை என் கண்களுக்கு மறைத்தீர்? ஒரு மறைக்கப்பட்ட அதனால் வர்க்க பாதிப்பை குறித்து இங்கே சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை எழுதுகிறார். காலையில் நான் படித்து அதை தியானிக்கும் போது அது எனக்கு மிகுந்த பிரயோஜனத்தை, ஒரு நம்பிக்கை கொடுப்பதை போல இருந்தது. நிறைய கேள்விகள் மனதில் தோன்றுகிறது. ஏன் கடவுள் என்ன மறந்துட்டாரு? ஏன் கடவுள் எனக்கு இதை செய்யல? ஏன் கடவுள் இன்னொரு காரியத்துல என்னை விட்டு தூரமா போயிட்டாரு? அப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், ஆனா ஒரு முகம் எனக்கு தோன்றவே மாட்டேங்குது, மறைக்கப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைகளை கவனித்து படிச்சு பாருங்க. ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு இந்த வார்த்தை அங்கே இருந்து பாருங்க. அந்த வாசகம் ஒரு முறை, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும். அடுத்து இப்ப சொல்றாரு, தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டா ஒரு மனுஷன் சந்திக்கிற முதல் நோய், அது முதல் பிரச்சனை என்று சொன்னா என்ன உண்டாகிறதா? சிறுமை. என்ன உண்டாகிறது? சிறுமை. நம்ம கடவுளை அது முகத்தை நீ மறக்கும் போது அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டது. அவருடைய முகங்கள் மறைக்கப்படும் போது ஒரு மனுஷன் பிடிக்கிற பயங்கரமான நோயில் ஒன்று சிறுமை. ஆனால்தான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் வாக்கியவான். இப்ப சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை எப்படி செலுத்துறது? சிறுமைப்பட்டுட்டான், அவனுக்கு போய் நான் ஏதோ கொடுத்து அல்ல ஏதோ ஒன்று பண்ணி அப்படி இல்லை. இப்போ அவனுக்கு மேலே நம்முடைய சிந்தையை கொண்டு போகணும். எப்படி நம்முடைய சிந்தையை கொண்டு போறது? நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவுள்ள மனிதனால தான் அங்கே அந்த தேவ சிந்தையை கொண்டு போக முடியும். ஆனால் இது காரணங்கள் 1ஆம் வசனம் எப்படி காட்டுறாரு பாருங்க. தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிறார். அந்த கிரியை எங்க பிதாக்கள் ஒவ்வொரு விஷயமாக கடவுளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கு அந்த உறவு, கடவுளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கு இருந்த பிரிவினைகள். எப்பெல்லாம் எங்கள் பிதாக்கள் தேவனை மறந்தார்களோ அப்போதெல்லாம் எங்கள் பிதாக்கள் எவ்வளவு சிறுமைப்பட்டார்கள், எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கள் காதுகளால் அவர்கள் சொல்ல கேட்கிறோம். இது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்து பாருங்க. நம்முடைய முற்பிதாக்கு நாம புதுசா ஒரு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம். அறிகிறதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்ன? அவர்கள் எதை பின்பற்றினார்கள், எதை நம்பினார்கள்? இப்பொழுது நாம் கிறிஸ்துவை
விளங்கிக் கொண்ட பின்பு, அறிந்து கொண்ட பின்பு, இப்பொழுது என் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கிறது என்பதையும் 2 காரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும், நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஏன்னா முன்னாடி நம்ம இந்த பிரிண்ட் வடிவம்லாம் கிடையாது, இந்த புஸ்தகம் கிடையாது, தோல் அல்லது ஓலைச்சுவடிகள், இந்த 2 தான். அதற்கு முன்னாடி அது கூட கிடையாது. அவர்கள் என்ன செய்தார்கள், தான் உணர்ந்ததை, தான் கேட்டதை அப்படியே அடுத்த ஜெனரேஷன் சொல்வார்கள். அதனால்தான் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது முற்காலத்தில் தேவன் முகமுகமாக பேசினார் எழுதப்பட்டது. முகத்துக்கு முன்னாடி இருந்து பேசுவதை போல பேசுவார். இப்போ மோசே காலங்கள் இருக்கும்போது மோசையோடு அவர் பேசுவார். அவர் அதை எடுத்து என்ன செய்வார், ஜனங்களுக்கு சொல்லுவார். அவர் கேட்டதை ஜனங்களுக்கு சொல்லுவார். தேவன் இப்படி எதிர்பார்க்கிறார், தேவன் இதை செய்ய சொல்லுகிறார், தேவன் நம்முடைய குற்றத்தை உணர்த்துகிறார், நம் மனம் திரும்ப வேண்டும் விரும்புகிறார் அப்படிங்கிறதை காதலை கேட்டதை அப்படியே சொல்கிறது. இதுதான் வெளிப்படுத்தல் படிக்கும் போது சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ தேவன் வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறத, நமக்கு நடத்துகிற பாதைகளை ஒவ்வொன்றாய் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்ல வேண்டுமா? நம்ம இன்னைக்கு அதை சரியா சொல்றதே. அதனால தான் இன்னைக்கு உள்ளவங்களுக்கு நிறைய விஷயம் மறந்துச்சு. நல்ல விஷயத்த, சத்தியங்களை சொல்லிக் கொடுக்காம தவறான விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்துருப்போம், நிறைய அவங்களுக்கு காட்டியிருப்போம். ஆனால் ஜீவனுள்ள வார்த்தைகளை, சத்தியங்களை அவர்களுக்கு நாம் காட்டி கொடுக்கல. அதனால எப்படி காட்டுறாரு, பூர்வ நாட்களில் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகள் கேட்டோம். அடுத்த வருஷம் காட்டுறாங்க, உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினேன். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீங்கள் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. முற்பிதாக்கள் கடவுளை எப்படி காட்டுறாங்க பாருங்க, தேவனை எப்படி எடுத்து காட்டுறாங்க பாருங்க. வாசனை எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. 3ஆம் வசனம், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை பட்டயத்தை நம்புற காலத்துல, பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணின காலத்துல நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு காட்டுறாரு. இதுதான் தாவீது சொல்றாரு. இப்ப இவரு அப்படியே அடுத்த ஜெனரேஷன் காட்டுறாரு, இதை அடுத்த அப்போஸ்தலர் காட்டுறாங்க. இப்படி ஜெனரேஷனாக என்ன செய்கிறது, கர்த்தரை குறித்து காட்ட வேண்டும். இன்னைக்கு நம்ம யாராவது நம்ம ரட்சிக்கப்பட்ட விதத்தை எடுத்து நம்முடைய பிள்ளைகள் காட்டியிருக்கோமா? என்ன சொல்றோமா? உங்க அப்பா அம்மா யாராவது பேசிருக்காங்களா? அதை வந்து ஒரு நாள் அது ஏதோ சின்ன விஷயத்தை சொல்லுவோம். சிலதா ஒரு வார்த்தை காட்டுறா பாருங்க, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மை உள்ளது. அது எப்படி உண்மை உள்ளது அப்படின்னு காட்டுறாரு. பாவிகளிலே பிரதான பாவி, நம்ம பாவின்னு சொன்னாலே நம்ம நம்ப மாட்டோம். நானும் பாவியா, இன்னுமே பாவி சொல்றீங்க. ஆனா பவுல் எப்படி காட்டுறாரு, பாவிகள் அப்படின்னு கூட சொல்லல, பாவிகளிலும் அவரையே பாவி சொல்றார். அதை விட பயங்கரமான பாவினா, அதை விட பயங்கரமான பாவினா, பாவிகளிலும் பிரதான பாவினா இந்த பாவியை ரட்சித்ததினால் அந்த வசனத்துக்கு இப்போ பவுல் சாட்சி அளிக்கிறார். ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்ற வார்த்தை தூக்கி பிடிக்கிறார்கள், சத்தியத்தை அப்படி காட்டுறார்கள். எத்தனை பேர் இப்படி வார்த்தையை எடுத்து நம்ம காட்ட முடியும்? ஐயா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார், அது பொய் இல்லை. அதுக்கு அவர் சாட்சி இவர் சாட்சி இல்லை, அந்த இடத்துக்கு நான் தான் சாட்சி. வசனத்தை நம்முடைய வாழ்க்கை நம்மள அப்படி படணும், நம்ம மேல செயல்படுத்த வைக்கணும். என் வாழ்க்கையில இதை செய்யும், என் வாழ்க்கையில இப்படி நிறுத்தும், நாம் நிறுத்தட்டும்.
இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில, முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில இப்படி இருந்தது. அவர் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துங்கிறத அது சொல்ல எப்படிலாம் கேட்டு அப்படிங்கிறார் பாருங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளாமல், பட்டயத்தை வச்சுட்டும் தேசத்தை நினைச்ச முடியும். அதனால யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது, யுத்தம் பண்ணி அடுத்தவன் நிலத்தை கொடுக்கிறது, அடுத்தவன் பொருளை எடுக்கிறது. இன்னைக்கு கூட நடக்குதுன்னா நடக்கலையா? கொஞ்சம் வலி வருதுன்னா, கொஞ்சம் பணம் வலை இருந்தா, கொஞ்சம் அதிகாரம் வச்சுன்னா அடுத்தவனுடைய சொத்தை எப்படியாவது அபகரிக்கலாம். அது எப்படி? அன்னைக்கு ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க, என்னுடைய லேண்டை 4 கிரவுண்டு லேண்டை அங்க கொஞ்ச நாள் கவனிக்காம விட்டுட்டாங்க. ஒருத்தர் பிடிச்ச கொடுத்து அவன் பேர் டாக்குமெண்டே ரெடி பண்ணிட்டான். கிட்டத்தட்ட பல கோடிக்கு இன்னும் 2-3 பேர் போய் பார்த்துருக்குறான். அவன் தெரிஞ்ச ஒரு மினிஸ்டரு அப்படின்லாம் அவன் இப்படி சொல்லிட்டு கடைசியில் அவர் ஒரு பஞ்சாயத்து வந்துட்டார். முகமனக்குள்ள தந்துடும், நீ விட்டுட்டு போயிரு அப்படின்ட்டு. இவனுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரி கிடைச்சாரு. அவரை வச்சு பழைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு, இது உடம்பியா இருக்கிற எல்லாரும் மேல இந்த ஆக்ஷன் வருதுன்னு பாருங்க. நைட்டோட நைட்டா என் பேர் மாற்றி கொடுத்துட்டாங்க. தன்னுடைய தேவை அடுத்து எல்லாம் மாட்டோம் அப்படின்னு அவர் நல்ல புலிப்பால் இருக்கிறார். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அபிஷேகம் இருச்சு. சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை நிறுவனாலும் ஆண்டு கிருபை எப்படி இருக்கு தெரியுமா? மந்திரி துணைல, யாருடைய துணைல, கர்த்தர் எனக்கு துணையா இருந்தபடினால என்னை கூப்பிட்டு தயவு செய்து இதுக்கு நீங்க இந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க, நாங்க உங்க பேர்ல மாத்தி கூட நாங்க தவறு செய்துட்டோம், ஏன்னா யாரும் இல்லாதனால நாங்க இது பண்ணிட்டோம். அதிகாரிகளே வந்து யாரும் உடனடியா இருந்தாலும் இங்க இல்ல, குளத்தூர்ல நடக்கும். கர்த்தருடைய பராக்கிரம் அப்படிங்க. பட்டயத்தை நீங்க நம்பாதீங்க, உன் புத்திய நம்பாத, கர்த்தரை நம்பு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நீ சுகமா இருக்குன்னு சொன்னா, உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொன்னா கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் வார்த்தையை நம்புங்க. அதான் எடுத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நீ சாட்சி. அடுத்த தலைமுறைக்கு சும்மா சபையை வைக்கல ஆண்டவர், சும்மா ஒளிந்தவை. இந்த சபையில ஒவ்வொரு குடும்பமும் அடுத்த தலைமுறைக்கு நீ சாட்சியை நிக்கணும். போய் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல அப்படிங்கிறார். எப்படி சொல்லப்படுது? எவ்வளவு பெரிய பாக்கியம்! என்னையே ரட்சிக்க முடியுமானால் உங்களை ரட்சிக்க முடியும். எப்படிப்பட்ட யூதனை ரட்சிக்க முடியும், எப்படிப்பட்ட கிரேக்கனை ரட்சிக்க முடியும், எப்படிப்பட்ட துரோகியை ரட்சிக்க முடியும், எப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பா இருந்த மனிதனை ரட்சிக்க முடியும். அப்படி அந்த வார்த்தை எடுத்து காட்டுறா பாருங்க. இந்த வார்த்தை சும்மா அவர் எழுதுற பாருங்க, நீங்களே வாசிக்கப்படுகிற நிருபம். சும்மா கையில பைபிள் தூக்கிட்டு அலைகிறது பெரிய விஷயம் இல்ல, அலைகிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உன்னில வெளிச்சமாய் மாறணும். நீ உனக்குள்ளதான் வெளிச்சமாய் மாறணும். ஆனாதான் நீனே தேவனுடைய ஆலயம் சொல்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, உணர்த்தப்பட்டு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு எழுதியிருக்கிறதா? தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுமானால் வாழ்க்கை சிறுமையா மாறிடும். இன்னைக்கு ஏன் சிறுமை நமக்கு வந்திருக்குது? அடுத்த வார்த்தை காட்டுற பாருங்க, எப்படி காட்டுற பாருங்க. சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் ரெண்டு வந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செய்யல? நினைச்சே பார்க்கல. ஏன் நினைச்சு பார்க்கல சொல்றாரு? நாங்க உங்களிடம் கூப்பிட்டோம், கதறணும், கெச்சினோம், எத்தனை உபவாசம், எத்தனை எடுத்து ஓடணும், ஆனாலும் ஏன் பதில் கொடுக்கல? எதற்கு பதில் இல்லை? அடுத்த வார்த்தை எப்படி காட்டுற பாருங்க. எங்களுடைய ஆத்மா புழுதி மட்டும். நான் எனக்கு எடுத்த சப்ஜெக்ட் இந்த கண்டினியூ சப்ஜெக்ட். ஆனா என் மனதில் இந்த வார்த்தை தான் பேசும்படியாவே உணர்த்தப்படுது. நான் உன்னத அந்த சத்தத்தை கொடுத்து பேசி வரேன், அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல குப்பில வந்து நிக்க தட்டும் இதமா எடுத்து வச்சிருந்தேன். ஆனா கூட இதை படிச்ச உடனே இந்த வார்த்தையை தான் பேசணும் போல தோணுச்சு. இதுதான் உணர்த்தப்படுது. யாருடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை ஆவியானவர் அறிவார். யாரோ ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு தேவனுக்கு தூரமா இருக்கிறீங்க. உங்க முகத்தை, தேவனுடைய முகம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. நீ ஜெபம் பண்ணா உன்னால் ஜெபிக்க முடியல. தூக்கம் வருது, டைனஸ் வருது, விருப்பம் வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு களைத்து போன நிலையில சிலருடைய ஆத்மா இருக்குது, சிலருடைய ஜீவியம் இருக்குது. அப்படிப்பட்ட ஜீவியத்தை கர்த்தருக்கு மாற்ற விரும்புகிறார்.
உனக்கு ஒரு மன மாற்றத்தை கொடுப்பதற்கு, ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் கேள்வி கேட்கிறார் பாருங்கள், ஏன் உடைய முகத்தை மறைத்தீர்? இப்படிதான் கேள்வி கேட்கிற ஆண்டவரே, ஏனப்பா உடைய முக எடுத்து மறைக்கப்பட்டுச்சு? எதற்காக மறைக்கப்பட்டதற்கு? இவ்வளவு சிறுமை ஏன்? இவ்வளவு நெருக்கம் எனக்கு ஏன்? இந்த நெருக்கத்துல கூட நீங்க என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பதில் கொடுக்கல? சில சொல்றாங்க, நான் 40 நாள் பாஸ்டிங் பண்றேன், பதில் கிடைக்கல. 40ல 40 வருஷம் இருந்தாலும் பதில் கிடைக்காது. ஏன் பதில் கிடைக்காதுன்னு சொன்னா, கர்த்தர் உபவாசம்ங்கிற அந்த கிரியையை கர்த்தர் பார்க்கல. நம்ம ரட்சிப்பு கிரியை வந்துச்சா விசுவாசம் வந்துச்சு? நம்ம கிரியைனால் வரல. அதனாலதான் தாவீது சங்கீதம் 92 கையின் கிரியை கண்டார்கள். கடவுளை கிரியை கண்டுட்டு இவர் கிரியை செய்ய நினைக்கிறான். இவர் கிரியை செய்தா அப்படி ரட்சிப்புல வந்துடும், இப்படி எல்லாம் நடந்துடும் அப்படின்னு. எனக்கு ஒரு நல்ல செட்டியார், நாங்க மதஸ்ரீல இருந்தோம், அந்த பில்டிங் ஓனர். அவர் வீட்டுல மாதத்துக்கு 2 பூஜை நடத்துவார். அப்போ நாங்கள் அடிக்கடி போவோம். போனால் அவங்க வீட்டில் அந்த நடு வீட்டில் பழைய காலத்தில் பெரிய உத்தரமாக இருக்கும், பெரிய ஏதாவது நடுவில் பெரிய ஹாந்திரம் மாதிரி இருக்கும். அதில் நடுவில் ஒரு சின்ன பலிபீட மாதிரி வச்சுருப்பாங்க, அக்கினி குண்டம் எதாவது சொல்லுவாங்க. அதில் உட்கார்ந்து சொன்னாங்க. இப்போ 2 பூஜை நடத்துவார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசு இல்லாத எக்கப்பட சொத்து சொன்னதாக இருக்குது, ஆனால் வாரிசு இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாரா, இப்படிலாம் செய்தாக்கி உங்களுக்கு என்ன நடத்துகிறோம், குழந்தை பிறந்துடும், உங்களுக்கு வாரிசு உண்டாயிரும் அப்படின்ட்டு. மாதம் 2 முறை, ஒன்று அமாவாசை பண்ணாலும் 2க்கும் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி, அப்பவே காசுலாம் பொருட்கள்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவோம், நல்லா பழக்கம். அதனால் போவோம். இதெல்லாம் பார்க்குற ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா அதை பிடிச்ச கூட நிறைய முந்திரிலாம் இருக்க சாப்பிட்றதுக்காக இப்படி போயிடுது, உட்காந்துரும். இப்படி ஏன்னு பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றும் பிறக்கவே இல்லை, ஒன்றும் நடக்கலை. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வாடகை வசூலிக்க வரும்போது, அப்போ நாங்கள் பெரிய கடலில் இருக்கிறோம். கடலில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், எந்த இது இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் கேட்கும்போது ஐசக்கிட்ட பேசும்போது, இவ்வளோ பெரிய பிரச்சனை கூட எப்படி ஐசக் இருக்கிறீங்க, போலீஸ்லாம் வந்து உங்களை தேடி கடன் கொடுத்தெல்லாம் நெருக்கிறாங்க, எல்லாம் செய்றீங்க, எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது? நாங்களே 2 மாதம் 3 மாதம் வாடகை கொடுக்காம இருக்கிறோம் அப்படி. ஆனாலும் வாங்க உட்காரதான் பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இயேசு எடுத்து காட்டினாங்க. அப்போ ஐசக்க ஊழியத்தெல்லாம் கிடையாது, புத்தகத்தில் இருக்காங்க. பாட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் ஊழியர்கள் அப்படி செய்வோம். அப்போ அவங்களுக்கு ஆண்டோடைய ரட்சிப்பு எடுத்து இதெல்லாம் எடுத்து அவங்க நான் தான் சொன்னேன், வீட்டில் போனால் இப்படிலாம் ஏன் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் செய்தான். அப்போ நான் கேட்டேன், அப்போ நான் சின்ன வயசு நான் கேட்டேன், இப்படி நம்ம செய்தா எப்படி கடவுள் குழந்தை கொடுத்துருவாரு? இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன்னா நம்ம சின்ன வயசுல சத்தியம் அறிந்திருக்கிறோம், ரட்சிப்புக்கு அறிந்திருக்கிறோம். அந்த ரட்சிப்புல வந்தாங்க. கர்த்தர் பெரிய கிருபை பாருங்க, 44 வயது அவங்களுடைய மருமகளுக்கு கர்த்தர் அழகான ஒரு பையனை பெற்றெடுத்து உதவிச்சிட்டாங்க. அவங்க அந்தரங்கத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்தரங்கத்துல இந்த கிரியை விட்டுட்டு உண்டாக்கின கர்த்தரை அப்போ அவர் சொன்ன சில விஷயங்கள், ஐயா நீங்க வெளியெல்லாம் காட்டிக்கணும் அவசியம் இல்லை, வெளியே யாருக்கும் சொல்லல, உங்க அந்தரங்கத்துல உங்க படுக்கை அறையில நீங்க கடவுளை நினைங்க, அவரை நினைத்து உங்களுடைய தவறுகள் எல்லாம் அறிக்கையிடுங்க. ஜீவனுள்ள தேவன் என்பதை நீதான் அப்படின்னா வீட்டில் இருக்க படங்கள்லாம் தூக்கி போடணுமா? ஐயோ நான் அந்த ஏரியா பெரிய இதா இருக்கிறேன், தொழில் பெரிய அளவில் இருக்குது, எப்படி நீங்க ஒன்றும் எடுத்து போட வேண்டியதில்லை, எதையும் செய்ய வேண்டியதில்லை, இவைகள் எதுவும் பேச போறதில்லை, இவைகள் எதுவும் செய்ய போறதே இல்லை. ஆனா அந்த ரங்கத்துல உங்க தவறுகளை, நான் இதற்கெல்லாம் நான் செய்த கிரியைகள் தவறு என்பதை உணர்ந்துட்டு, நான் தவறா கிரகத்தாரால் செய்துட்டேன், இதை நீங்க உணர்ந்துட்டு நீங்க ஜீவனுள்ள கர்த்தர் இவர்தான் என்பதை மனதிலே நினைங்க, மனதில நம்புங்க, மனதில் பூரணமா ஒப்புக்கொடுங்க. இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. கரெக்டா ஃபேமிலி அதை கடைபிடிச்சாங்க. கொஞ்ச நாளிலே
அப்படியே கர்த்தர் சூழ்நிலை மாற்றினார், தாய்மை அடைந்தார், அழகான குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இந்த குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி, சிறுமை. ஏன்னா அவனுக்கு இயேசு தெரியாது, கர்த்தர் செய்தார். ஆனா இயேசுவை அறிந்திருக்கிற நான் நீங்களும் எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல விக்கிரகம் இல்லை, ஆனா விக்கிர ஆராதனைகள் இருக்குது, விக்கிரக செயல்கள் இருக்குது. வீட்டுல வசனம் இருக்குது, ஆனா வசனத்துக்கு நமக்கு தொடர்பு இல்லை, விக்கிரகத்துக்கு இடம் இருக்குது, விக்கிர கிரீஸ் இருக்கும். தேவன் ஏன் ஒரு முகத்தை மறைக்கிறார்? ஏன் அவர் முகம் உனக்கு மறைக்கப்படுகிறது? ஒரு நாள் உட்கார்ந்து கேட்கறது இல்லை, ஆண்டவர் ஏனப்பா உடைய முகத்தை நான் பார்க்க முடியல, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க முடியல, நீ பேசுகிறது அல்ல. ஏனென்றால் நீ தனிப்பட்ட நபர்களை விக்கிரகம் வச்சிருக்கிறார், சில விஷயங்கள் விக்கிரகம் வச்சிருக்கிறார், சில பொருட்கள் விக்கிரகம் வச்சிருக்கிறார். இதெல்லாம் தூக்கி தூர போடணும். சிலருக்கு பெற்றோர் விக்கிரகம், சிலருக்கு புருஷர்கள் விக்கிரகம், சிலருக்கு மனைவி விக்கிரகம், பிள்ளைகள் விக்கிரகம், ஆஸ்தி விக்கிரகம், பொருளாசை விக்கிரகம். இதுவே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கிரியினால் இது நடந்துரும், இது நடந்துரும். விஷயத்தை நல்லா விளையிருக்கு. உங்க கிரிகளினால நீ ஒரு வீட்டை ரட்சிக்க முடியாது, உங்க கிரிகளினால் நீ எதை சாதித்து விடவே முடியாது. விசுவாசத்துல கர்த்தருடைய முகத்துக்கு முன்னாடி நில்லுங்க. நீர் என்னோடு பேசும் ஆண்டவர், உண்மை அல்லாமல் எதை யோசிச்சு பாருங்க. சொந்தம் வந்துச்சுன்னா நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்க, வேத தியானிக்க மாட்டீங்க. என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டான், என் சித்தி வந்தான், சித்தப்பா வந்துட்டான், நீ தேவனை மறந்துட்டு அவரை விக்கிரமா மாற்றி இருக்கிறீங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க சாட்சியம் சொல்ல முடியும்? யார் வந்தாலும் எவர்கள் வந்தாலும் முதல்ல கர்த்தருக்கு, கர்த்தருடைய முகத்தை தேடுங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உண்மையாக கர்த்தரை தேடி பாருங்க, சத்தியமா வாழ்க்கை மாறும். கர்த்தரோட முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய முகத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த சூழல் மறைந்து போய் என்ன சொல்ல பாருங்க, சிறுமையும், அடுத்து நெருக்கமும், அடுத்து ஆத்துமா இப்படி போயிடுச்சு, ஆத்துமா புழுதி மட்டும். அதாவது ஆத்துமா வாழுவது போல மகிழ்ச்சி எங்க இருக்குது? இப்ப ஆத்துமா ஏதாவது மாறிடுச்சு, கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி ஆச்சு. ஒண்ணுக்கு உதவாத பொருள் நம்ம தூக்கி எங்க போடுவோமோ அந்த மாதிரி நம்முடைய நிலைமைகள். ஒன்றுக்கு உதவாத ஒரு இடத்துல இருக்கிறார். கர்த்தர் இந்த காலையில அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை, உனக்கு ஒத்தாசை கொடுக்கிற ஒரு பர்வதம் இருக்கிறது. ஆமென். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம், உம்முடைய கிருபையின் நிமித்தமே எங்களை மீட்டுவிடும், எங்களை மீட்டுவிடு. எதை நம்புறீங்க? இவ்வளவுதான். கர்த்தர் உனக்கு ஒத்தாசையாக எழுந்து, கர்த்தர் ஒத்தாசை எழுந்து அவர் அற்புதத்தை இன்னைக்கு நிச்சயமா செய்வார். ஒரு அற்புதமான மாற்றம். ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, நீ முழு மனதோடு என் வார்த்தை விசுவாசி, என் வார்த்தை மேல் நம்பிக்கை வை. கர்த்தருடைய வார்த்தை சத்தம் சாதாரணது இல்லைங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படிங்கிற. அதனால பாருங்க, ஏலியை குறித்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏலி நல்ல தகப்பன் கிடையாது, நல்ல தகப்பனே கிடையாது. ஆசாரியன், ஆசாரியன், ஆனா நல்ல தகப்பனா இல்லை. ஆனா ஏலியின் இடத்தில் விடப்பட்ட ஒரு மகனை எப்படி கைட் பண்ணி நடத்துறார் என்பதற்கு சாமுவேல் ஒரு நல்ல அடையாளம். கடவுள் ஏலியோடு இடைப்படல, ஆனா சாமுவேலோடு இடைப்படுகிறார். சாமுவேல் இடைப்படுகிறாரு, ஆனா என்னங்கிறது சாமுவேல் விளக்க முடியல. விளங்கிக் கொள்ளுகிற வயது அவருக்கு இல்லை, அந்த ஞானம் இல்லை அவருக்கு. அதை குறித்து ஏறி போதிக்கல. சமூக வளர்றான், சச்சுடனா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு கடவுளுடைய சத்தமும் இன்னொரு சத்தத்துடைய வித்தியாசமே தெரியாத அளவுக்கு சாமுவேல் விளக்கப்பட்டு இருக்கிறார். ஆனா அதனால பாருங்க, ஒரு முறை கூப்பிடுகிறார். இவர் உடனே வந்து கேட்கிறாரு, தாத்தா நீங்க கூப்பிட்டீங்களா? இவரு இல்லை. ஏலியுடைய சத்தத்தை கேட்டு பழகினாரு, ஆனா கடவுள் சத்தத்தை அவன் கேட்டு பழகவே இல்லை. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியாம சாமி வளர்ந்துகிட்டு இருக்கிறார். ரெண்டாவது முறையும் அது கேட்கிறாரு. இவர் என்ன சொன்ன கூப்பிடுறாரு. மூன்றாவது முறை கூப்பிடுகிறார். இப்பதான் இவருக்கு ரகசியம் வழங்குது.
கர்த்தர் என்னோடு இடைபட விரும்பவில்லை, அப்படி முகத்தை எனக்கு மறைத்து விட்டார். அப்படி முகத்தை எனக்கு மறைத்து விட்டார். அதனால குடும்பத்தை நம்ம சரியா நடத்தலைன்னா நீ தேவ சத்தத்தை கேட்க முடியாது. அதனால குடும்பங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த விஷயத்துல நீ சரியான வழிநடத்தல் உனக்கு கிடைக்கலன்னா தேவ சத்தம் காதலோட கேட்காது. உன் குடும்பத்தை குறித்து பிறகு இன்னொருத்தர் பேச வேண்டியது வரும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? விஷயம் ஆண்கள் தான் விளம்பரம். நீ உன் குடும்பத்தை சரியா, ஊழியத்தை சரியா, வேலையை சரியா நீ செய்யலன்னு சொன்னா உனக்கு அந்த கருத்து பேச மாட்டார். ஏரியோட கருத்து பேசல. தேவனுடைய ஆலயம் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். ஆனா ஒன்று அறியாத பார்கள், ஒன்று தெரியாத ஒரு சின்ன குழந்தையோட தேவன் பேச விரும்புகிறார். ஆனா எல்லாத்தையும் அறிந்திருந்த ஆசாரியனை இருந்த ஏரியோடு அவர் பேச விரும்பவே இல்லை. ஏன் விரும்பல? தேவன் கொடுத்திருந்த பிள்ளைகளை சரியா நடத்தல. பிள்ளைகளை சரியா நடத்தாதனால எல்லா பிள்ளைகளுக்கு விளைகளும் எல்லா விஷயங்களும் நடத்துவதனால கர்த்தருடைய பார்வையில் ஏறி ஒரு கோலைக்கிற மனுஷன் தெரியல. தேவன் பேசி கேட்கக்கூடிய அந்த அனுபவத்தை தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. பாருங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எப்படி வருத்தம் வருதுன்னா, எவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு ஆசாரியன், தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோடு பேசாம கர்த்தர் யாரோடு பேசுறாரு? ஒரு குழந்தையோடு பேசுகிறார். அதுக்கு என்ன காரணம்? ஏலி தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையற்றவனாக இருக்கிறார். அதனால உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு குழந்தையா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க தான் அம்மா, தாய். இப்படியே காலம் மாறும். அவன் குழந்தை பருவத்திலேயே உன்னை உருவாக்கணும், தேவனோடு உருவாக்கணும், ஆண்டு சத்தத்தை கேட்டு பழக்கணும். இப்போ தன்னுடைய தவறு அப்பதான் ஏலிக்கு விளங்குது. ஏலிக்கும் தேவனுக்கும் ரொம்ப தூரம். ஏலி தேவனோடு சஞ்சரிக்கிறதை மிகவும் குறைத்து விட்டார். எப்படியே நம்ம வாழ்க்கை கொண்டு போவோம். இன்னைக்கு எத்தனை முறை நம்ம கர்த்தரோடு பேசுறோம்? எத்தனை முறை உங்க வேத வாசிப்பு இருக்குது, உங்க ஜெப ஜீவி இருக்குது? நம்ம ஏலியை பெருசா காட்டுறதுல ஒரு உண்மை நடக்கப்படுது, சாமியில பெருசா காட்டுறதுலையும் ஒண்ணு நடக்கப்படுதில்லை. இப்போ அந்த சூழ்நிலையும் நம்ம சூழ்நிலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. நீ வேத வாசிக்கிறதையும் நீ ஜெபம் பண்றதையும் தேவனுடைய உறவை குறைத்துக் கொள்ளும் போது உன் கண்களுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுரும். உன் காதுகளுக்கு தேவ சத்தம் கேட்காது. ஏன்? பக்கத்துல தான் ரெண்டு பேரும். சாமுவேலுடைய காதுல சத்தம் கேட்குது, ஆனா ஏலியுடைய காது இருந்துச்சுல சத்தம். உடனே நீங்க நினைக்கலாம், ஒருவேளை வயசா இருக்கும் அதனால கேட்கலாம். நம்ம உடனே யோசிப்போம், வயசா இருக்கு கேட்கலாம் நீங்க. ஆனா பாலகன் பேசுற கேட்டுச்சா கேட்கலையா? அப்ப தேவ சத்தம் எப்படி இருக்கும்? சங்கீதக்காரர் கர்த்தருடைய சத்தம் காதேசுடைய வனாந்தரத்தையே. கர்த்தர் பேச ஆரம்பிச்சா காதை தானா திறக்கும். எத்தனை வருஷம் கால் கேட்கறாலும் தானா கால் கேட்கும். ஏன்னா ஆண்டு சத்தத்துக்கு தடை யாரும் படுத்தவே முடியாது. ஆண்டவர் அதனால வேறு சொல்வார், கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்ததை ஒருவனால் தடைப்படுத்த முடியும். யார் தடைப்படுத்த கூடும்? ஆண்டு சத்தம் அதுக்கு முன்னாடி ஒருவனிக்க முடியாது. ஆனாதான் நீர் பேசும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, ஒரு வார்த்தை காது கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை உன்ன உள்ள ஒரு வார்த்தை போச்சுனா போதும். நீ பெரிய பலவான்ங்க, நீ பெரிய ஞானி, விவேகம் உள்ளவன், எதை சாதிப்பான், பயங்கரமான கருத்தெல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு கர்த்தருடைய முகம் ஏன் மறைக்கப்பட்டது? ஆண்டு சமுத்திரம் போகுது, அமர்ந்துருங்க. ஆண்டவர் நீர் என்னோட பேசுவர விடுது. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் செய்யறாங்க தெரியுமா? 25ஆம் வசனம் எப்படி பாருங்க, எங்கள் ஆத்துமா பொழுதை மட்டும் சார்ந்திருக்கிறது, எங்கள் வயது தரையோடு என்ன செய்திருக்குது. இதுக்கு ஒரு கிரியை இருக்குது. சிலர் என்ன செய்வாங்க, தரையோடு விழுந்து வயிறுலாம் தன்னை விடுமாடி தன்னை தாழ்த்தினா கடவுள் பேசிடுவாரு. ஒரு குரூப் நம்புது. இன்னொரு குரூப் எப்படி இருப்பது, தெருவில் உருண்டு வயிறா மண்ணும் சேர்ந்து உருண்டா இப்படிலாம் கர்த்தர் பேசுவாரு.
ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எதுக்கெல்லாம் பதில் கிடைக்காது. நான் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல எடுக்கிறாரு. இப்படி நான் இப்படி அந்த விஷயம் பண்ணா, இப்படி தியாகம் பண்ணா, இப்படி சரீரத்தை இப்படிலாம் ஒடுக்கலாம். சில ஆட்கள் 40 நாள் நான் தண்ணியே குடிக்க மாட்டேங்க, இப்படி மோசத்தான இருக்கிறாங்க. நான் அப்படிலாம் இருப்பேன். எத்தனை 40 நாள் இருந்தாலும் சரி பலன் கிடைக்காது. சங்கீதக்காரர் சொல்கிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். இரக்கம் எங்க கிடைக்குது? அறிக்கை 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 செய்யணும். நான் உணர்ந்த அப்படிங்கல, உணர்ந்ததை அப்படியே அறிக்கையா கொண்டு வரணும். அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்தா என்ன நடக்குது? கிருபை பெருகிட்டே இருக்குது. கிருபை பெருகிட்டே இருக்குது. நீ மறைக்க 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 தேவனுடைய முகம் கண்ணுக்கு தெரியாதபடி மறைச்சிடும். அசப்தம் காதலுக்கு காதலுடைய மறைந்தது. அதுக்கப்புறம் கண்ணிருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன். செவிடன் மாதிரி ஐயோ ஆத்துமாடு வாடுது, கஷ்டம் எப்படி இருக்குது, ஐயோ நெருக்கம் எப்படி இருக்குது, நீ புலம்புறாய் புலம்புறாய். இந்த புலம்புரை நீக்கிறதுக்கு என்ன செய்யறாய்? யாகம் படுகிறாய், இதை படுகிறாய், அந்த கிரியை செய்யலாமா, இந்த கிரியை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, 40 நாள் உபவாசம் பண்ணிடலாமா, ஜோம் பண்ணலாமா, இப்படி பண்ணா அவங்களுக்கு கூட்டி ஜோம் பண்ணலாமா, இவங்களுக்கு கூட்டி ஜோம்னாய். எவர்கள் வந்தாலும் கர்த்தர் அடைத்த வாசலை யாராவது திறக்க முடியுமா? முடியாது, திறக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ரயில்வே மேனேஜர் ஒருத்தர், ஒரு எக்மோர் மேனேஜராக இருந்தார். அவர் குழந்தைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், கார்னியால இன்ஜினி காலேஜ் படிச்சிருந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்போமே, எங்க இப்படி கூட்டு போய் எல்லாம் சென்னை பட்டணத்தில் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய ஊழியக்காரரும் ஏசு அழைக்கிறவங்க ஜோம் பண்ணாங்க, நார்மாவில் மட்டும் ஜோம் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் பார்த்தாங்க. ஒரு விடுதல் கிடைக்கவே இல்லை, ஒரு விடுதல் கிடைக்கவே இல்லை. தேவன் மறைத்தால் யார் விடுதல் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு வழி இருக்குது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் அந்த இடத்துல வரவே முடியாது. விடுதலை ஈஸ்வரன். இப்ப என்ன கேட்கிறாரு? உனக்கு எல்லா சக்தியும் தெரியும், ஆனா நீ ஒப்புரவாக மாட்டேங்கிற. நீ விடுதலை அடையாம விருப்பம் வரமாட்டேங்குது. விருப்பம் உன் நீதி சொல்லிட்டு இருக்குதா? அவளை காட்டி அதை பார்த்து நம்ம கேட்டு விடாமோ அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு பரவாயில்ல, பெட்டர் இருக்குது. இதை விட இது பெற்று நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை எதுக்கு முன்னாடி நிக்கணும்? கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்வன மாற்றி கரைந்தோட செய்யோ. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்வன மாற்றி கரைந்தோட செய்யோ. களிப்போடு இன்னமும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டுமை. களிப்போடு இன்னமும் குரல் சகிதோ குரல் கொடுக்கட்டோ குரல் சகிதோ குரல் கொடுக்கட்டோ. கும்பிடுவோரை குணமாக்கும் தேவா கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்வன மாற்றி கரைந்தோடு செய்யோ. கல்வாரி சிநேகம் இருந்ததோ வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. இருந்ததோ வாழ்வு இன்னமும் வாழ்வு இனியாவது திருமுகம் காண. ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணவோ உம்மை
தெய்வ ஊழியர் விதமா ஒரு காரியத்தை சொன்னார். அவர் ஒரு தரிசனத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த ஊரை குறித்து ஒரு பெரிய வாரம் அப்படியே நைட்ல படுத்திருக்கும் போது ஒரு அழகான ஒரு தரிசனம் அப்படியே கண்டு விட்டார். அப்படி பரலோக தெரிதமா இருக்குது. அந்த பரலோகத்துக்குள்ள ஒரு நாய் உள்ள நுழையுது. நாய் பரலோகம் போமா? போகவே போகாது. நாய் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இவருக்கு பார்க்கிறாரு, நாய் பரலோகத்தில் நிற்குது. இந்த சிங்காசனத்துல இயேசு முகம் மட்டும் தெரியுது, வேற எதுவும் தெரியல, முகம் மட்டும் தெரியுது. அப்படியே அந்த முகத்தை நாய் பார்த்துட்டே இருக்குதான். அங்க ஆட்கள் போது வருது எல்லாமே படுது. ஆனா அந்த நாய்க்கு போன என்ன, ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட டக்குன்னு திருப்போம், இங்க திருப்போம், மாதிரி ஒரு இடத்துல நிற்கவும் நிக்காது. ஆனா அந்த நாய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அங்க எங்க திரும்பல, யார் போனா எதோட இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு அந்த காட்சி அப்படியே தெரியுது. காட்சி மறைந்தது. இப்போ இவருக்கு ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே நான் நிறைய நேரம் நாயை குறித்து பிரசவம் பண்ணியிருக்கிறேன், நாயோட குணத்தை பற்றி பிரசவம் பண்ணியிருக்கிறேன், ஒருவேளை நான் தப்பா பிரசவம் பண்ணிட்டேன்னா நீ இப்படி காட்சி காட்டுறீரே அப்படின்ட்டு அப்படியே மனதுல பெரிய கேள்வி, கவலை பிடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உடனே ஆண்டவர் அவருக்கு ஒரு உடல ஒரு வசனத்தை எடுத்துக்காங்க. மத்தேயு 15:26 அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜைகளில் இருந்து துணிக்கைகளை தின்னுமே என்றார். இந்த வசனத்தை எடுத்து காட்டினார். உடனே போய் விளங்கிச்சு. என்ன சிலங்க நமக்கு இப்படியே தடுமாட்டம் வந்துடும். அன்னைக்கு நம்ம ஒரு புஷ்பம் பண்ணிருப்போம், அன்னைக்கு அந்த விஷயம் சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு இன்னொரு வேலை எடுத்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியும். வணக்கம் சொல்றேன். இது புறஜாதி ஜனங்கள். யாரு? புறஜாதி ஜனங்கள். இவர்கள் எதை எடுத்து சாப்பிடுகிறார்கள்? பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருந்ததை, பிள்ளைகளுடைய ஆகாரத்தை, மேஜில் விழுந்ததை இவர்கள் சாப்பிட்டு இப்ப இவர்கள் யாரா மாறிட்டாங்க? பிள்ளைகளா மாறிட்டாங்க. பிள்ளைகள் எப்படி மாறிட்டு? நாய்களாய் மாறிச்சு. இது எதை காட்டுதுன்னா, அந்த கல்வாரி சிநேகத்தை அவன் பார்க்க வேற எந்த எண்ணம் வராது, எந்த சூழ்நிலை வராது. இதுக்குதான் மத்தியில் சொல்வது, நீ உன் அந்தரங்கத்துல உன் அரை வீட்டை பூட்டிட்டு நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுகிற. நமக்கு நிறைய நேரங்கள்ல இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. சபை உங்களுக்கு காட்டுகிற பாதை, சபை கொடுக்கிற வெளிச்சம், சபை கொடுக்கிற உபதேசங்கள், அவைகளை கவனித்து அதன்படி நாம் செயல்படுத்த மாட்டோம். அதன்படி எதுவுமே செய்யறதே இல்லை. யோசிச்சு பாருங்க. அவருடைய முகத்தை பார்த்து முகத்தை ரசித்தவங்களுக்கு ஒரு நாள் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காலையில 4 மணிக்கு சிஸ்டரோட அப்பா டக்குன்னு அன்னியத்தை நிறைஞ்சி ஜோம்புறாங்க. ட்ரெயின்ல போயிட்டு போகுது. ஏன்னா இவங்க காலையில ஜோமணி வளநாடு, காலையில ஜோமணி வளநாடு. இப்போ ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு அந்த டைம் வந்த உடனே அந்த ஆத்மா என்ன செய்யுது? அனாசரம் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறது போல காலையில எத்தனை பேரை விட ஆத்மா வாஞ்சிச்சு. காலையில எத்தனை பேர் நீங்க இப்படி வாஞ்சியா கேட்கறீங்க? எத்தனை பேர் தேடிக்கீங்க? இப்படிதான் சந்தேகம். இது அறக்குறைங்கிறது மதுரை மேல கூட மாதிரி. அதனால காலையில மற்றவங்கலாம் அதிகாலையில் திருமுகம் தேடி அப்படித்தே என்னையே
ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் உன்னையே. அவரு காலையில எந்திரிச்சுன்னா அப்ப ஏன் பண்ண முடியல? கர்த்தருடைய முகம் உனக்கு என்னச்சிருக்கு? எப்படி இதான் விளங்குறது? உனக்கு கர்த்தருடைய முகம் என்னச்சிருக்கு? மறைக்கப்பட்டிருக்குது. நீ கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாம உன்னுடைய சூழ்நிலை வேற கொண்டு போயிடுச்சு, வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு, அடி பிரிவினை உண்டாக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு நிலையில உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரை ஆசீர்வதியும், ஆண்டவரை இருக்கிற செய்யும், ஆண்டவரை இல்லை. உன் தேவையை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு என்ன தேவைங்கிறது நீ ஆண்டு சொல்லிதான் தெரியணுங்கிறதுல. அப்படி சொல்லிதான் தெரியணும்னா ஒரு தேவனே இல்லை. அவருடைய சாயலாய் நான் உண்டாக்கினவருக்கு நான் எப்படி இருக்கிறது தெரியுமா தெரியாது? எதை நம்புறீங்க? உனக்கு தேவை, இது உனக்கு தேவை, அது நிச்சயமா தெரியும். அது தெரிஞ்சதுதான் கடவுள், அது கொடுக்கிறதுதான் கடவுள். உன் விருப்பத்தை நிறைவேற்ற தெய்வம் அல்லது தெய்வம் கிடையாது. அது ஒரு கிரகமாக தான் இருக்கும். அவர் தெய்வமா இருக்கிறார். ஏன் உனக்கு அது மறைக்கப்பட்டுச்சு? எத்தனை வயசாயிடுச்சு? இன்னைக்கு கர்த்தருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது தெரியாம பார்த்துட்டு இருக்கிறார். அந்த பள்ளத்தாக்கு மரணிகளின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறார். நீ அந்த பள்ளத்தாக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தர் கூட வராரு, ஆனா பேச மாட்டேங்கிறார். உன்னை காப்பாற்றுறாரு, ஆனா உன்னை பேச மாட்டேங்கிறாரு. உன்னை நடத்துறாரு, ஆனா உன்னை செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன் செய்யல? இவன் பிள்ளை சண்டை போட்டுது, நைட்டு வீட்டுக்கு கால் பண்ணி இங்க ஓடு நினைச்சுட்டேன். பின்னாடி நான் போக மாட்டேமா, பின்னாடி போவோம், போய் போய் பார்ப்போம். எதுக்கு போய் பார்ப்போம்? ஏதாவது அது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, ஆபத்து வந்துடும். ஆனா பிள்ளைக்கு தன் முகத்தை காட்டணும்னு நினைக்கிறது இல்லை, அதுல பேச நினைக்கிறது இல்லை, பேச நினைக்கிறதே இல்லை. எப்ப கர்த்தர் பேசுவான்? நீ அவரோடு முகத்தை தேட வாஞ்சிக்கணும். எப்போ அறிக்கையிடணும், அறிக்கையிடணும், ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் அறிக்கையிடணும். ஆண்டவரே, இது எவ்வளவு மகிமை உள்ள தேவனாக இருந்தோம், நான் இவ்வளவாக தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று தேவனிடத்தை அறிக்கையிட. ஆனால் தவறு சொல்கிறார், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். இரக்கத்தை அவ இறங்கி கர்த்தர் அப்படி முகத்தை முன்னாடி காட்டுவார், அப்படி முகத்தை காட்டுவார். அந்த நாய்க்குட்டி அந்த பல்லவத்துக்கு தேவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது முகத்தை எங்க திருப்புறவே இல்லை. அதுக்கு விளங்கிச்சுது, இதை விட ஒண்ணுமே இல்லைங்க. கிறிஸ்துவின் அன்பை ருசித்து ருசித்து பார்த்துட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு நேரம் அவங்க முகம் போகாது, என்ன போகாது, யோசனை போகாது. நீ அதை பார்க்காதவங்க தப்புதமா பண்றது. அந்த அன்பை உணராதவர்கள், அந்த தேசத்தை உணராதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் மனுஷரை நம்புறது, யாரையும் நம்புறது. அப்படியா இப்படியா இருக்கு. அவருடைய முகத்தை தேடுங்கள். நான் சொல்றல, என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லிடுறே. எத்தனை காலையில் தேடுறோம், சும்மா பாடுவோம், மாநாடு நீரோட வாசிக்கிறன்னு பாட்டை மட்டும் பாடுவோம். ஆனா நம்ம ஆத்தம் ஒண்ணு பாடுவோம், கதறாது, வாஞ்சிக்காது, விரும்புறல. எத்தனை பேரு இதெல்லாம் ஒருத்தர் ஜவமனை சொல்லிட்டனாலே அவன் சரியில்லாத ஆள். அம்மானி ஜோமனே அப்படிங்கிற வார்த்தை குடும்பத்தில் நடக்குதுனாலே அந்த வீடு சரியில்லாத வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஜபம் பண்ணது சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு அருமையான குடும்பம், அம்மா கொஞ்சம் நேரமா அமைதியாக இருமா. அந்த பெற்றோர் பிள்ளைவா சொல்றது பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் அமைதியில் இருமா. ஒண்ணு ஜோமிட்டு இருக்கிறான், ரெண்டா சத்தமா போய் பிடிச்சிட்டு இருக்கிறான், நான் கூட செய்துட்டு இருக்கிறான். அந்த சின்ன குழந்தை இருக்கும்போது இன்னைக்கு அவங்க பெரிய சயின்டிஸ்டா மாட்டாங்க. யாரும் அவங்களுக்கு பெரிய படிப்பறிவுலாம் அந்த குடும்பம் கிடையவே கிடையாது, பெரிய பணம் கிடையாது. அப்படியே காலங்கள் அப்படியே உயர்த்தி போச்சுது. உதவிகள் காணவே தேடிச்சு. எந்த சப்போர்ட்டோ யாரும் எதுவுமே கிடையாது. அப்படி முகத்தை தேட 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 இதெல்லாம் தானம் கிடைக்குது. நீ தேடலைன்னா உன் வயிறு மண்ணோட தான் ஒட்டி இருக்கும், உன் ஆத்மா புடியில தான் கிடக்கும், உன்னை நெருக்கதான் பிடிக்கும், சிறுமை தான் உன்னை பிடிச்சிருக்கும். இவைகள்லாம் இருந்து வெளியே வரணும்னு சொன்னா ஆண்டுடைய முகத்தை தேடணும். உனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள். இதை குறித்து தாவீது சொல்ற பாருங்க, சங்கீதம் 121 வாசம் பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும்
உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுல உண்மையா இருக்குமா? இதுல உண்மையா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு. நீங்க அங்க ஏன் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உதவி செய்யற ஆட்கள் நம்மளை தேடி வருவாங்க. உதவி செய்யற ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. உண்மையெல்லாம் பேசுறேன். நம்ம சுத்தியும் உதவி செய்யற ஆட்களை மாறுவாங்க. கர்த்தரோட கிருபை இல்லைன்னா அவன் பக்கத்துல ஒரு உதவி செய்யற ஆட்கள் எல்லாருக்கும் ஆனவன ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க. எல்லாம் இருளா மாறிடும், தடைகளா மாறிடும், எல்லாம் எதிரிகளா மாறுவாங்க. எப்போ உனக்கு எல்லாம் நன்மையா மாறுன்னு சொன்னா ஒத்தாசை ஒரு அந்த வார்த்தை பண்ணாத வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதத்திற்காக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தை எப்படி கவனிக்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதக்கிற கண்களை ஏறெடுக்க அப்படி விடல. அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் யார் அப்படிங்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் இடத்திலிருந்து எனக்கு அது எதை காட்டுனா எனக்கு உன்னதத்துக்குரிய எல்லா நன்மையும் அதே நேரத்தில் பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஒண்ணு தடைபடாம இதான் ஒரு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் வைத்த ஆசீர்வாதங்கள். இந்த பூமியில அசல பூமியில் வானத்தையும் உண்டாக்கினவர் பூமியையும் உண்டாக்கினவர். அப்ப இந்த பூமியில நீ சிறைப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற தேவ சித்தம் கிடையாது. அதாவது காட்டுறாரு எப்படி மண்ணோட வயிறு ஒட்டுற காரணம் என்ன? ஆத்மா பொழுது மட்டும் போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டதுதான். என்னைக்காவது ஆண்டோட முகம் எனக்கு மறைக்கப்பட்டதுக்கு நான் தான் காரணம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் தான் காரணம். நம்ம சிறுமைப்பட்டதுக்கு காரணம் நான் தான் மீறி போனேன். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. இப்போ ஒரு மகனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. மூத்தவன் நல்லா தெரிஞ்ச விஷயம். அது இளையவனுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தகப்பன் முகத்தை பார்க்க விரும்பாம ஆஸ்திகளை வாங்கி கொண்டு நண்பர்களோடு வெளியே புறப்பட்டு போறான். ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பொருளாதாரம் எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ யாருடைய முகத்தான் பார்த்துருந்தாங்க ஒரு முகம் கூட அவனுக்கு இல்லை. அம்மாவே இல்லை. உன்னோட காசு இருக்கு வர சில நண்பர்கள் பின்னாடி வருவாங்க. உன்கிட்ட அழகு இருக்கு வர சில உன்னை நம்பி வருவாங்க. உன்கிட்ட ஏதோ ஒரு இருக்கு வர வருவாங்க. ஆனா எல்லாம் போச்சுன்னா யார் இருப்பா? பண்ணி கூட்டம் தான் உன்னை சுத்தி இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிறதா யாரா இருப்பாங்க? நல்லா கவனிச்சுடுங்க. நீ ஆசீர்வாதங்களை இழக்க 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 தகப்பனை விட்டு தூரம் போக நீ ஜெபத்தை விட்டு தூரம் போக கர்த்தருக்கு பயத்தை விட்டு தூரம் போக ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சுத்தி வரும். அது உனக்கிட்ட இருக்க ரத்தத்துல உறிஞ்ச உடனே அப்படியே உன்னை விட்டு தூரம் போயிடும். அதுக்கப்புறம் விழிச்சு பார்த்தீங்கன்னா அவனை சுத்தி என்னதான் உட்கார்ந்துட்டு இருக்கும்? பண்ணி கூட்டம் உட்கார்ந்து இருக்கும். அதுக்கிட்டயா ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட கிடைக்காது. அதான் நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். இன்னைக்கு இப்படி இருக்குமா இல்லையா? எத்தனுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. நிர்பந்தமான ஒரு இடத்துக்கு எப்போ போகிறோம்? இது கர்த்தரா கொண்டு போனாரு. நீ உன் தகப்பனோட பிரிஞ்சதுதான். அவருடைய முகத்துக்கு முன்னாடி நிற்காம அவர் சத்தத்தை கேட்க விரும்பாம நீ அவர் சத்தம் கேட்கல. ஏன்னா தகவல் முன்னாடி என்ன யார் சத்தம் கேட்கணும்? சில பிள்ளைகிட்ட பாருங்க, அப்பா முன்னாடி நிற்கவே வைக்காது, அம்மா முன்னாடி நிற்கவே வைக்காது. எனக்கு இப்பெல்லாம் வேண்டாம். ஏன்னா அவங்க இருந்து என்ன சொல்லுவாங்க? நீ அதை போவாத, இதை செய்யாத, இதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க. இதை கேட்க இவங்களுக்கு என்ன இல்லை, மனசு வரல. அன்னைக்கு உன்னை யாரும் தேற்ற மாட்டார்கள். உன்னை யாரும் ஒண்ணுலாம் போயிடும். மனம் திருப்பது இதான் மனம் திரும்பும். இப்படிதான் ரட்சிக்கப்படணும். இப்படிதான் வாழ்க்கையிலே நீ கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வரணும். தேவனுடைய முகத்தை எப்ப பார்க்க முடியும்? அவருடைய முகம் உனக்கு ஏன் மறைக்கப்பட்டிருக்குது? நீ தகப்படுத்த முன்னாடி விளைஞரும் பிரிந்து போகிறவன் மாம்சத்தின்படி பிரிந்து போக விரும்புகிறான். இந்த பிரிவினை என்னமே எப்போ வரும்? அந்த மாம்சம் விலகொள்ளும் போது, இந்த மாம்ச ஆவி ஒன்று ஆளுகை செய்யும் போது, அந்த நரகத்தின் ஆவி ஆளுகை செய்யும் போது தேவ சத்தத்தோட கேட்க விடாது, தேவனுடைய சத்தம் நிற்க விடாது. வேதப்படுத்திட்டு இருக்கும். சில கோயிலுக்குள்ள உட்கார விடாது. பட்டபல இப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோம். கட்டத்தான் ஜோபத்தில் இருப்பாங்க. குடும்ப ஜபத்தில் நிற்க விடாது. அப்படியே ஒட்டப்பலம் இருக்கும். அப்பயே விளக்கின உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி ஒன்று ஆட்கொண்டு இருக்குது.
அந்த ஆவுக்குள் இருக்கிறான், இந்த கிரியைக்குள்ள இருக்கிறான். அவன் நீ காதல கழித்து மனதுக்கு விரும்பு. ஆண்டவரே இது என்ன ஒரு அசுத்தாவி இருக்குது, அந்த அசுத்தாவி வெளியே போயிட்டுதான் அசுத்தாவி உள்ள வருவாரு. ஞானம், விவேகம், புத்தி, அறிவை கொடுத்து வாழ்க்கை கத்து உயர்ந்த இடத்துக்கு வருவார். ஆமே ஆமே. இழந்து போனாங்க திரும்ப வரும். எதை நம்புறீங்க? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை, இவ்வளவு பெரிய மேன்மை கத்த வைத்திருக்கிறார் நமக்கு. ஆனா இவைகளை மறந்து போகும்படியாக நினைக்க கூடாதபடி கர்த்தருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டுச்சு. ஆண்டவரே என் கண்களுக்கு திறக்கப்பட்டது. ஆனாதான் அதாவது நியாயத்தில் விளைக்கிற கேளுங்க, கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதா. கண்ணு மூடி இருந்துச்சு, அவனால ஒன்றுமே பார்க்க முடியாது, ஒரு ரகசியத்தை பார்க்க முடியாது. எவ்வளவு நான் உபவாசத்துக்குலாம் எதிரியானால கிடையாது, நல்ல உபவாசம் ஜெபம்னு சொல்லுவேன். ஆனா தவறா கிரியைனால நீ உபவாசம் பண்ணலாம் நினைக்காத. தவறான இப்படி நடந்தா, இப்படி பண்ணா, இப்படி போய் கோயில் போய் கழுவி விட்டு எனக்கு பிறந்துருமா, இது நடந்துருமா, இதெல்லாம் கிடையாது. எதை செய்தால் பயத்தோடு செய்யறது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு செய்யறது, தேவனை கீழ்ப்பிடித்து செய்வது. அதனால கர்த்தருடைய சத்தம் கேட்கவே கேட்காது. அதனால ஏதோ சத்தம் சொல்லும், நீ போய் ஒரு 7 வாரம் கோயில போய் கழுவி விடு, உனக்கு குழந்தை பிறந்துடும், உனக்கு கடன் போயிடும், உனக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவான். நடக்காது. உடனே இந்த படம் பிடிக்கும், இது கடவுள் இல்லை. அது பிசாசனை வஞ்சிக்கிறது, உன்னை ஏமாத்துற விஷயம். மனம் திரும்பாம, ரட்சிப்பு இல்லாம, இந்த பாவத்தின் மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் சரியான சந்ததி கேட்க முடியாது. ஆலயத்துல இருந்தாங்க கேட்க முடியாது, பிள்ளைய பிடிச்சு படுத்துறதா கேட்க முடியாது. அதனால பாருங்க, ஏலிக்கு கேட்காத சத்தம் சாமுவேல் கேட்டது. சாமுவேல் கேட்டது ஏலிக்கு கேட்கவே இல்லை. பக்கத்துல தான் இருக்கிறான். வருஷம் என்ன, எத்தனை வருஷம் அனுபவ ஆளு, ஒரு பெரிய ஆசாரியன். ஆனா தேவ சத்தம் காதில் கேட்கத கூடாது, அண்டினாய் மாறிவிட்டது. அவன் குடும்பத்தை குறித்து அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தல. ஆனா நம்ம வீட்டுல இருந்து ஜெபம், ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து என்னோட நீர் பேசுவோம், என் குடும்பத்தை குறித்து என்னோட பேசவே, என்ன குறித்து பேசுவோம், நீர் பேசும் கேட்கிற ஆயத்தமா இருக்க. இப்ப யார் பேசுறா? இதை நீங்க ராஜு பேசுறது நினைக்க கூடாது. சபைக்கு சொல்லுகிறதை நீங்க இதை தப்பா பாத்தீங்கன்னா தப்பாவே தோணும். இது என்னோட கர்த்தர் பேசுறான்னு நினைச்சீங்கன்னா இந்த வார்த்தை உள்ளத்தை உணர்த்தும். இப்ப கேட்டாச்சு, பேசுறதெல்லாம் கேட்டோம். கேட்டதுக்கு ஒரு கீழ்ப்படி விட்டு யாருடைய வேலை? கீழ்ப்படியலன்னா ஆசீர்வாதத்தை தாங்கி இதுலாட்டு போயிட்டே இருக்கும். சொன்னது நிறைவேறும், ஆனா உனக்கு நிறைவேறாது. அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பிட்டாருன்னா அந்த வார்த்தைய நீ கீழ்ப்படிதான் உனக்கு, அல்லனா அடுத்த ஆளுக்கு அப்படியே தாண்டி ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கும். இல்ல வேறு ஆதாரம் இருக்குது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தாவீது வீட்டுக்கு வரணும், அதுதான் பிரயாசம் பண்ணி கொண்டு வராரு. ஆனா அங்க ஒரு சம்பவத்தை பார்த்தாரு. தொட்ட உடனே ஒருத்தர் செத்து போயிடுறான். உடனே பார்க்குறான், ஐயா இது பயங்கரமா இருக்குன்னு. உடனே தாவீது சொல்றாரு, இந்த வீடு இந்த பெட்டி நம்ம வீடு வேண்டாம், நேர எங்க போட்டோம்? ஓபேத் என்கிற தேவ மனுஷனுடைய வீட்டு போட்டுக்கிறாங்க. ஓபேத் வீடு குடிசை வீடு, ஒண்ணு கஷ்டப்பட்டாள். ஆனா தேவ மனுஷன் நல்ல கர்த்தருக்கு எல்லாரும் தன்னை ஆயுதப்படுத்திட்டே இருக்கிற, நல்ல துதிக்கிறாள். கர்த்தரோடு கூட கர்த்தர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாள். கர்த்தர் எப்படி பண்றாரு? ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க இவன் ஓபேத் என் வீடு ஆசீர்வாதம் விரும்பல, அவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனா தாவீது விரும்புறாரு, என் வீட்டுக்கு வந்த வெட்டி வரணும் அப்படின்னு, நான் எடுத்து வரணும். ஆனா கர்த்தர் அவருக்கு பாடத்தை கெடுத்து பாருங்க, இந்த வீட்டுக்கு வர வேண்டியத அங்க ஒரு சூழ்நிலை உண்டாக்கி டக்குன்னு அங்கிருந்து நேரம் எங்க போயிட்டு, இதுக்கு அங்க போறதுக்கு என்ன காரணம்? சும்மா போகல, இவர் இரவு பகல் கர்த்தர் முகத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு, தேடிட்டே இருக்கிறாரு. குடிசை வீட்டுக்குள்ள வந்து கர்த்தர் தேடிட்டு இருக்கிறாரு. இது எதை காட்டுது? அந்தரங்கத்துல கர்த்தர் தேடிட்டு இருப்பாயனா, அந்தரங்கத்துல கர்த்தரோட உறவாடிக்கிட்டு இருப்பாயனா, எங்க போறத உன் வீட்டு தாண்டி வருங்க. ஆமென். எனக்காக யாவும் செய்து ஓடிப்பார், என் கர்த்தர் காத்து வருகிறார். எல்லாரும் அப்படி எழுதுவோமா? தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை வேளையும்
எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் பாதையில் நடத்திடுவார். நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பாதையுமான வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக கர்த்தர் அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வராங்க. நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஆண்டவருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்குமானால் அதை தேடு. ஆண்டவருடைய முகத்தை நான் காணாமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உன்னுடைய முகத்தை நான் பார்க்கணும். அப்படி முகம் உனக்கு மறைக்கப்பட்டால் உன் நிலைமை எப்படிங்கிறதா அந்த சங்கீதத்தில் காட்டுறாரு. அதை காட்டுறாரு. அந்த வசனத்தை எடுக்கணும். நீங்க அந்த வசனத்தை உங்க மேல அப்படி கவனத்து கொண்டு வாங்க. நீ ஏன் எனக்கு சிறுமை, ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் என் ஆத்மானிக்கு புழுதி, அதாவது இதுதான் புழுதிங்கிறது உன்னுடைய எல்லாமே மதிப்பு இழந்து போச்சு. இவன் ஒரு பித்தளைய வாங்கிட்டு வரீங்க, 100 ரூபா 150 ரூபா கொடுத்து ஒரு மூக்குத்தி கம்மலை ஏதோ செயின் வாங்கிட்டு வரீங்க. அந்த கிளீன் போனோம்னு என்ன பண்ணுவீங்க? அந்த போல்டு மாதிரி அந்த கலர் மாறிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? தூக்கி எங்க போடுங்க? குப்பையில போடுவீங்க. அந்த மாதிரி உன் வாழ்க்கை இருக்குது. நம்ம நிலைமை அப்படி இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நிலையில தான் உன் நிலைமை இருக்குது. இன்னைக்கு மனம் திரும்ப அப்படிங்கிறார். என் முகம் உனக்கு மறைக்கப்படுதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறா, அதை குறித்து சிந்திக்க மாட்டேங்கிறா, வேற இதெல்லாம் யோசித்து 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 எஸ்டிம்ல போயிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அதனால்தான் அந்த 26 படிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை மீட்டுவிடும். இது மீட்பின் நாள். இந்த காலையில இது என்ன நாள்? மீட்பு, ரட்சிப்பு. நீங்க திரும்ப உள்ள வரணும். இழந்து போன ரட்சிப்பு. எந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் நம்ம சொல்லணும் இல்லை, இதெல்லாம் நமக்கு தேவைன்னு தெரியும். அதுதான் ஓபேத்தை விட கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதை விரும்பல, அவன் கர்த்தரோடு இருக்கதை விரும்பினார். ஆனா தாவீது கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி வந்து ஆசீர்வாதமாக மாறும் நினைச்சாரு. கர்த்தர் பார்க்க இல்லப்பா, கொஞ்ச நாள் என் பிள்ளை விட்டு போட்டது, அங்க ஒரு ஆயத்தமா இருக்கான், இதுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். நீங்க அந்த ரகத்தில் நீ ஜோமிட்டே இருக்கு. அந்த ரகத்துல பயந்து கீழ்படித்தது, கீழ்படிய 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 பாருங்க, உன் வீட்டுக்குள்ள ஒண்ணு ரகசியம் உள்ள வந்துடும். நீ நினைச்சே பார்த்துருக்க மாட்டான். ஆச்சரியமா இருக்கும். உன்னை அழகா உள்ள வர பாருங்க. உனக்காக யுத்தம் பண்ணி, உனக்காக ஒரு வண்டி ஆயத்தப்படுத்தி பெட்டி தூக்கி கொண்டு வருகிற அநேகரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் பாருங்க. அது அவன் வீட்டுக்கு அப்படியே வந்துடும். அது வந்த உடனே கர்த்தர் 3 மாதத்தில் யோபேத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், இன்றைக்கு இந்த காலையில சபைக்குள்ள அந்த பெட்டி வந்திருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தை உனக்குடையதாக யாரோ வாஞ்சிக்கிறீங்க, விரும்புகிறீங்க, அந்த ரகத்துல ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய முகத்தை இன்னையிலிருந்து நீ பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். இன்றையிலிருந்து கர்த்தருடைய முகத்தை நீங்க பார்க்கும்படி செய்வார். நீ அந்த ரகத்துல ஜோமனை வீணா போகாது, நீ காத்திருந்தா வீணா போகாது. பயந்து இருக்காத, கலங்கிட்டு இருக்காத, தைரியமாக முன்னாடி நில்லுங்க. தேவன் இன்றைக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே இன்றைக்கு நான் அந்த ரகத்துல நின்று ஒன்று அறிக்கையிடுகிறேன் ஐயா, ஒன்று நான் விளக்குகிறேன். அறிக்கையிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றையிலிருந்து உம்மோடு நான் உடன்படிக்கப்படுகிறேன் ஐயா. உங்களுடைய முகம் எனக்கு வேணும். உங்களுடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க. உங்களுடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க. நான் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்த்தப்பட்டிருக்கிறது. என் வயிறு மண்ணோடு ஒட்டி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த முகத்தை நான் விரும்புகிறேன் ஐயா. இப்ப நீங்க தான் கர்த்தரோடு பேசணும். நீங்க ஆண்டோடு உடன்படிக்கப்படணும். ஆண்டவருடைய முகத்தை என் கண்கள் காணும்படி செய்யுங்கப்பா. ஒரு நாய் கூட பரவத்தில் இருக்குது, உடைய முகத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு என்னையும் நினைத்தருளும், உடைய முகத்தை பார்த்து எனக்கு தான்
ஒரு காலத்துல எவ்வளவு ஜெபம் பண்ணியா, ஆனா குறிப்பிட்ட பல வருஷமா என் வாழ்க்கை வேற மாதிரி போச்சு. ஜெபம் இல்லாத ஒரு ஜீவியா, வேத வாசிப்பு இல்ல, குடும்பத்துல ஐக்கியம் இல்லை. ஆண்டவரே உம்மோடு பேசு, உங்களுடைய சத்தம் கால் கேட்கும்படி செய்யும் ஐயா. உங்களுடைய சத்தம் என் காதில் கேட்கட்டும். இந்த வசனத்தின் மனதில் வைத்து நீ தேவனோடு உறவாடு. நிச்சயமா இன்னைக்கு நீ ஆண்டு முகத்தை பார்ப்பாய், ஆண்டோட முகத்தை நீ பார்ப்பாய், அவருடைய முகத்தை நிச்சயமா நீ பார்ப்பாய். நன்றி சுவாமி. திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளும் ஐயா. தாழ்த்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு, வெளியே சொல்ல முடியாதபடி சிறைப்பட்டவர்கள் நினைத்தருளும் ஐயா. இயேசுவே என் தெய்வமே, என் மனமிரங்கும். அப்படியே அறிக்கை செய்து ஆண்டோடு பேசுங்க. அப்படியே ஆண்டோடு பேசுங்க, ஆண்டோடு இடைப்படுங்க, என்னோடு பேசுவேன். உன்னுடைய சத்தம் கேட்காமல் எவ்வளவு காலங்கள் வீணாக்கி இருக்கிறேன். இதனால் நான் நிந்தையை அனுபவிச்சிருக்கிறேன், அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன அவமான வாழ்க்கை வாழ விரும்புறியா அல்லது ஒத்தாசை பெற்றுக்கொள்ள விரும்புறியா? நீதான் டிசைட் பண்ணணும். தேவன் அதிகாரத்தோட சொல்றாரு, நீதான் இப்படியே சோம்பேறி இருக்க விரும்புறியா, நிர்விசாரமா இருக்க விரும்புறியா, என் மோகத்தை பார்க்க துடிக்கிறியா? துடித்தா அவரை பார்த்து கேளு, என் மேல மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மனதிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மனதிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை ஏதோ பாடல, இருதயத்தை உணர்ந்து பாடுது. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், முகத்தை நீ பார்க்கலன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சுருங்க. இயேசுவே என் தெய்வமே, மகளே மகளே, நான் மனம் இறங்கி வார்த்தையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நான் மனம் இறங்கிதான் வார்த்தை உனக்கு நேரம் அனுப்பியிருக்கிறேன். அதை கேட்டு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். சபையில மட்டும் இல்ல, இங்க புறப்பட்டு அங்கெங்க ஓடாத, நேரம் வீட்டுக்குள்ள போ. கணவன் மனைவிங்க அல்ல தனிநபர் சூழ்நிலைகளை உணர்ந்து அந்தரங்கத்தில் போய்
நீ சாப்பிடணும் அதை செய்ய யோசிக்காது. விடுதலை எனக்கு வேணும், எனக்கு விடுதலை எனக்கு வேணும். இந்த விடுதலை மட்டும் விரும்பி ஆயத்தமாய் போங்க. கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். அவருடைய முகத்தை நீ நிச்சயம் பார்ப்பார். அந்த சத்தத்தை அவன் காது நிச்சயமா கேட்பான். ரெண்டுல ஏதாவது நடந்தே ஆகணும்னு நினைக்கிறேன். அவர் சத்தம் காது கேட்கணும். சாமியோட தான் பேசுவாரா? நீ நிச்சயமா ஆண்டவர் என்னோடு பேசுறப்பா, நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன், நான் ரொம்ப உடக்கி போயிட்டேன், நெருக்கப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன், போதும் ஆண்டவரே, உண்மை மறந்தது போதும், இன்னில் நம்மோடு இருக்க விரும்புகிறேன் அப்பா, உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க விரும்புகிறேன். தீர்மானம் எடுத்த பிள்ளைகளுக்கு பரலோக பிதாவே ஆவினால் உதவி செய்யும், விலப்படுத்தும், நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.